திட்டத்தை கொடுப்பது யாரு? அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை கொடுப்பது யாரு? இப்போ உங்க வேலை என்ன? அவர் சொல்றதை அப்படியே நம்பணும், அவர் கொடுக்குற பலனை அப்படியே வாங்கிக்கணும், அதை செயல்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் எதுல மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, அவர் கொடுக்கிற திட்டங்களை ரிசீவ் பண்றதை மிஸ் பண்ணிடுறாங்க, பிளான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க, டிசைர்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, உலகம் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, மனுஷங்க சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எந்த மனுஷனாவது நல்லதை சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இருக்கீங்களா? அப்படியே கேட்டு 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 தான் இன்னைக்கு வரைக்கும் இடம் வாங்காம உட்காந்துருக்கிறீங்க. இங்க போய் இவ்வளோ ரேட்டு கொடுத்து எவனாவது வாங்குவானான்னு அவனும் கொடுத்து 4 பிளாட் வாங்கி போட்டுருப்பான். இதுதான் நடந்திருக்கும். உங்கள்கிட்ட வேற சொல்லுவான், பின்னாடி போய் நீங்கள் சொன்ன இடத்தையும் முடிச்சு வந்துருப்பான் பத்திரம். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும், இவன் இந்த இடத்த முடிச்சிட்டானே அப்படின்னு.